அன்பான இதயங்களுக்கு என் இனிய வணக்கங்க. இன்னைக்கு ஆமணக்கு எப்படி தயார் செய்யலாம் பார்க்கலாங்க. ஆமணக்கு விவசாயிகள் கவனத்திற்கு, கிராமத்தில் இதை கொட்டமுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமணக்கு புது ரகமாக நிறைய வந்திருக்குது. காய்கள் நிறையா பிடிக்கும். இது ஆமணக்கு கொட்டமுத்து பழுத்தவுடன் நிறைய வெடித்து விடுங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்ம கைக்கு கொட்டமுத்து வந்தே சேராது, அந்த அளவுக்கெல்லாம் வெடித்தே போய்விடும். நாம் எப்படி அதை தயார் செய்யலாம்? வெடிக்கொட்டை, கீழே விழுந்த கொட்டைகளை ஆமணக்கு கொட்டமுத்து நாம் பொறுக்கி வைப்பதனால் மீண்டும் அதை நாம் விவசாயம் செய்வோம். கிராமத்தில் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அது பழுத்தவுடன் இந்த மாதிரி வெடித்தே போய்விடும். நம்ம கைக்கு கொட்டமுத்து வந்தே சேராதுங்க. அதற்கு பழுத்தவுடன் நாம் ஒடித்து விடணும். பாருங்க, இந்த மாதிரி நமக்கு நிறம் மாறி போயிடும். இது பச்சை, இது பழுத்துருச்சு. இந்த நேரம் வந்தவுடன் நாம் பார்த்து ஒடித்து விட்டால் வெடிப்பதை தவிர்க்கலாங்க. மீண்டும் இந்த ஆமணக்கு விதைகளை நாம் எடுத்து வைக்கக்கூடாது. வெடிக்காத காய் இருக்கும், அது கொலையிலேயே காய்ந்து இருக்கும். அதை நாம் விதைக்கு எடுத்து வைக்கணுங்க. அது எவ்வளோ காய்ஞ்சாலும் கொட்டமுத்து கொலையிலேயே அப்படியே இருக்குங்க. நிறைய பேர்த்துக்கு இது தெரியாதுங்க. பாருங்க, 2 மரம் இருந்தது, எல்லாமே வெடித்தே போய்விட்டது. இந்த மாதிரி நாம் தயார் செய்யணுங்க. பாருங்க, இந்த மாதிரி நம் இருப்பிடத்துக்கு கொண்டு வந்து விட்டால் வெடித்தாலும் எங்கும் போகாது. இதை பார்த்து நீங்களும் பயனடைங்க. ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம பெண்கள் பருப்பில் சேர்த்துப்பாங்க. அந்த மாதிரி சேர்ப்பதினால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பருப்பு ரொம்ப மஞ்சள் நிறமாக வரும், உடனே வேகும் பருப்பு. அந்த காலங்களில் சோள குழிப்பணியாரம் இந்த ஆமணக்கு எண்ணெயில் செய்வாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். அதிகமாக சேர்த்துக்க கூடாது. நம்ம குழந்தைங்களுக்கு நாம் வெய்ய காலங்கள்